ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக 12,674 கோடி லிட்டர் தண்ணீர் தாமிரபரணி பாயும் பாபநாசம் அணையில் தற்போது உள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் SCADA கேடா என அழைக்கப்படும் மாடர்ன் டெக்னாலஜியில் உள்ளடக்கிய நீர் அளவிடும் கருவிகளும் உள்ளன. இருந்தும் எந்த செயல்பாடும் முழுவதுமாக இல்லாத காரணத்தினால் குறைந்தபட்சம் கடந்த ஒரு வருடமாக தாமிரபரணியின் 6 இடங்களில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு இன்று வரை அது சரி செய்யப்படவில்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறு வற்றாமல் ஓடிக்கொண்டிருந்தாலும் முறையற்ற திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்தால் பொதுமக்கள் குடிநீருக்காக அல்லாடும் அவல நிலை நீடிக்கிறது என்றே குறிப்பிட வேண்டும். மிகவும் குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சியின் விரிவாக்க பகுதிகளில் தற்போது நிலவும் கடும் தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடு பொதுமக்களை வீதிக்கு வந்து போராட தூண்டியுள்ளது என்றே மீண்டும் குறிப்பிடுவோம். NGO காலனி, பெருமாள்புரம், அன்பு நகர், தியாகராஜ நகர் போன்ற திருநெல்வேலி மாநகரத்தின் முக்கிய விரிவாக்க பகுதிகளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் சுத்தமல்லி மற்றும் அரியநாயகிபுரம் திட்டங்கள் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த சுத்தமல்லியில் இருந்து வரும் பிரதான குழாயில் கடந்த பல மாதங்களாக 6 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக தருவை ரயில்வே பாலத்தின் கீழ் உள்ள பெரிய உடைப்பை ரயில்வே நிர்வாகம் அனுமதி அளித்தும் இன்று வரை சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. நேற்று பார்த்தீர்கள் என்றால் சுத்தமல்லி பகுதியில் நாள் முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருந்த போது குடிநீர் குழாய்களின் மின் மோட்டார்கள் உபயோகப்படுத்தப்படவில்லை. அந்த நேரத்தை பயன்படுத்தி உடைப்புகளை சரி செய்திருக்கலாம். ஆனால் மாநகராட்சி அதிகாரிகளின் மெத்தனத்தால் அந்த வாய்ப்பு வீணடிக்கப்பட்டதாகவே பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அரியநாயகிபுரம் திட்டத்தில் ஆங்காங்கே சட்டவிரோதமாக தண்ணீர் திருடப்படுவதாலும் கடைமடை பகுதிகளுக்கு சொற்ப அளவே தண்ணீர் வந்து சேர்கிறது. மாநகர பகுதிகள் மட்டுமின்றி மூளைக்கரைப்பட்டி போன்ற புறநகர் பகுதிகளிலும் ஆற்று நீருக்கு பதிலாக ஆழ்துறை கிணறுகள் மூலம் உப்பு நீரே விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து திருநெல்வேலியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அடிப்படை தேவையான குடிநீரை வழங்க தருவிய மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் மீது பெரும் திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு இன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் தாகத்தை தீர்க்க துடிக்கும் மக்களின் இந்த இன்னல்களை அதிகாரிகள் அலட்சியத்தால் தொடர்வது பெரும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. எது எப்படி இருந்தாலும் தாமிரபரணி பொங்கி பாயும் கரை பகுதியில் இருக்கும் மக்களுக்கு அன்றாட தேவையான குடிநீரை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பே திருநெல்வேலி மாநகரம் மற்றும் மாவட்டம் முழுவதும் நிலவுகிறது. ஓவியாகுமார்.